தாய்மார்கள இளைஞர்கள நிறைய கிராமங்களுக்கு போகும்போது அதிமுகவினரும் திமுகவினரும் நான் எல்லா இடத்துலையுமே பேசுவேன். முதல்ல நாம முத்திரையர், அதன் பிறகுதான் அதிமுககாரன், திமுககாரன், பிஜேபிக்காரன், காங்கிரஸ்காரன். முதல்ல நாம முத்திரையர். அதை கட்சி பதவியில் இருக்கும்போது கூட அதை மனசுல நினைச்சிட்டோம்னா போதும். எங்கள் சகோதரர் ஒருத்தர் பிஜேபியில் மாவட்ட தலைவர். அவர் விசேஷமாக பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் சாதிராமா பண்ணமா, எனக்கு கட்சி பொறுப்பு கொடுத்துருக்கு, நான் முதல்ல பிஜேபிக்காரன் இருந்தாங்க. அது அல்ல, முதல்ல நாம் முத்திரையனாக இருந்தோம்னா எல்லாமே நம்மளை தேடி வரும். மஞ்சள் கொடியை தூக்கி கொடுத்தாச்சுன்னு சொன்னா அதிமுக கொடி, திமுக கொடி, பிஜேபி கொடி, காங்கிரஸ் கொடி எல்லாமே வரும். இதுக்கு ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு வன்னியர்களும் பறையர் சமூக மக்களும். அதிமுகவிலையும் திமுகவிலையும் வன்னியர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்காங்க. ஒரு பிரச்சனை ஆனப்போ அந்த போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கருக்கும் பாட்டாளிகிட்ட வந்துச்சு பிரச்சனை ஆகிறப்போ அவரு அன்புமணி ராமதாஸ் சொன்ன ஒரு விஷயம் தான், டாக்டர் ஐயா இல்லைன்னா சிவசங்கர் எங்கேயாவது ஒரு இடத்துல கோவணத்தை கட்டிட்டு விவசாய வேலையை பார்த்துட்டு இருப்பாரு, இன்னைக்கு அவர் எங்களை இழுத்து பேசுறாரு அப்படின்னு சொன்னார். அது நிதர்சனமான உண்மை. வன்னியர்களுக்கான ஒரு கட்டமைப்பு, வன்னியர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்ய அவர்களை ஒன்று திரட்டி வருடத்திற்கு ஒரு முறை மாநாடு நடத்த ஒரு அமைப்பு இருக்கு. அதுதான் பாட்டாளி மக்கள். அது வந்த பிறகு வன்னியர்களுக்கு அதிமுகவிலும் திமுகவிலும் பிஜேபியிலும் காங்கிரசிலும் உரிய அங்கீகாரம் கிடைத்தது. கேட்கறதுக்கு ஆள் இருக்கான். இப்ப அண்ணன் இருக்காங்க, ஒரு பதவியை கொடுத்து எடுத்துடுறாங்கன்னா அண்ணனுக்காக குரல் கொடுக்க அந்த கட்சியில் இருக்கவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, தலைமையை எதிர்த்து பேச. ஆனா எங்களால முடியும். இந்த தொகுதி நாங்கள் பெரும்பான்மை அந்த தொகுதி, இந்த தொகுதியில எங்கள் சமூகத்தை சேர்ந்தவரை பொறுப்புல இருந்து எடுத்துட்டு சிறுபான்மை சமூகத்துக்கு ஏன் பொறுப்பு கொடுத்துருக்கீங்கன்னு எங்களால அதிகாரமா கேள்வி கேட்க முடியும். அப்படி கேள்வி கேட்கும் போது அதற்கான உரிய பதில அதிமுக கொடுத்தே தீரணும், திமுக கொடுத்தே தீரணும், பிஜேபி கொடுத்தே தீரணும். அதுதான் எந்த கட்சியில இருந்தாலும் அவர்களுக்காக பேசுவதற்கு ஒரு அமைப்பு தேவை. அப்படித்தான் வீரமுத்திரையர் நினைச்சு வந்தோம். ஒரு சாமானியனுடைய மகன் தான் நான். இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து இந்த கிராமத்துல இந்த இடத்துல எனக்கு கிராம பெரியவங்க, கட்சியில இருந்தவங்க கிராம பெரியவங்கலாம் ஒரு மரியாதை கொடுத்து மாலை போட்டு சால்வை போட்டீங்கன்னா நான் பெரிய ஆள் கிடையாது, இந்த சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதி தான் நான். அதுதான் இந்த மரியாதை கொடுத்துருக்க. இதே போலதான் பறையர் சமூக மக்களும் அரசியல்ல புறந்தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்தாங்க. அவர்களுக்காக பேசுவதற்காக ஒரு அமைப்பு வந்தது, விடுதலை சிறுத்தைகள். அது வந்த பிறகு அந்த மக்களுடைய வாழ்வியல், அரசியலா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், எல்லாத்திலுமே இன்னைக்கு அந்த மக்கள் உயர்ந்து நிற்கிறாங்க. அதே போல அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னா களத்துல இறங்கி போராடுற ஒரு அமைப்பு தான் விடுதலை சிறுத்தைகள். இதுதான் தேவை. இந்த அங்கீகாரத்தை தமிழகம் முழுக்க நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம், அவ்வளவுதான். நாமளும் அரசியல்ல போயிடலாம். இப்ப நான் இங்க நின்றுட்டு இங்க நான் பெரும்பான்மை இருக்கிறதுல எப்படி சிறுபான்மை சமூகத்திற்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க சட்டமன்ற உறுப்பினராக, அப்படி என்னால் கேள்வி கேட்க முடியும். அதே கட்சியில் இருக்கிறவங்களால கேள்வி கேட்க முடியாது, எங்களால் கேட்க முடியும். அதுக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த சமூகத்துக்கு வாங்கி தரவும் முடியும். அதுதான் அமைப்பு, தமிழகம் தழுவிய ஒரு அமைப்பு. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தபால் தலை வெளியிடுதுன்னா அதுக்கு காரணமாக இருந்தது யாரு? மகாராஷ்டிரா ஆளுநரா மதிப்பிற்குரிய சி ராதாகிருஷ்ணன்ஜியை நான் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கிறேன். இந்த 1350வது சதய விழாவுக்கு அப்போ சொல்றேன், தபால் தலை வெளியிடுறதுக்காக கேட்டுருக்காங்க,
ஏற்கனவே குடியரசுத் தலைவர் மாளிகையில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து தடைபட்டிருக்கு, நீங்க இங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்னுடைய குடும்ப தலைவர் மாதிரி. இன்னைக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் என்னுடைய திருமணத்துக்கு தாலி எழுதிய கையில் கொடுத்து நான் எவ்வளவோ திருமணங்களுக்கு போய் எடுத்து கொடுக்குறோம். ஆனால் அவர் என்னுடைய திருமணத்துக்கு எடுத்து கொடுத்து எங்கள் அண்ணன் எனக்கு என்னுடைய குடும்ப தலைவர் மாதிரி அவர். அந்த கருத்தை அவர் சொன்னோன்னே அவர் அங்கே பேட்டி கொடுக்குறாரு. உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் நடக்குது. இது பேரரசரை நாம் கிராமங்களில் வச்சிருக்கோம். இன்னைக்கு எல்லா மதத்தினரும் எல்லா சாதியினரும் ஸ்டாம்ப் வழியில் அவரை பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு காரணமானது வீரமுத்திரையர் என்னன்னு சொல்லலாம். இது எண்ணற்ற அதை சொல்லலாம். திமுக தலைவர் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் ஒரு திருமண நிகழ்வுல கலந்துக்கிற போது எனக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு நான் நினைச்சிருந்தேன்னா அவரை புகழ்ந்து பேசிட்டு ஒரு MP MLA சீட்டை வாங்கி போயிருக்கலாம். அங்க பேச ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன விஷயங்கள் 2-3 விஷயங்கள் தான். பேரரசர் பெருமுடிக்கு முத்திரையருடைய 1350வது பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிற சமூகம் இந்த முத்திரையர் சமூகம். அப்ப என்ன 1000 கால வரலாறு உள்ள சமூகம் அப்படின்னு முதல்வர் மாதிரி பேசுறேன். அடுத்து மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் பெரும்பான்மையா வாழுகிற இந்த சமூகத்தின் மீது முதல்வருடைய கடைக்கண் பார்வை படணும்னு பேசுறேன். அது உடனே அவர் பேசும்போது கடைக்கண் பார்வையில் முழு பார்வையும் உங்க பக்கம் திரும்ப எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னாரு. இப்போ சந்தேகமே வேண்டாம்னா அவர் முழு பார்வையை திருப்புறாரா இல்லையோ, அந்த இடத்துல நம்முடைய பேச்சுக்கு ஒரு முதல்வர் மரியாதையோட பதில் சொல்றாருன்னா அதுதாங்க சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை, வேற எதுவுமே கிடையாது. இதுதான் உடனே முதல்வர் நமக்கு பேசின உடனே தேனாரும் பாலாரும் ஓட வச்சுட்டாரா? இல்ல, சொன்னதுக்கு பதில் சொல்ல வச்சிருக்க பாருங்க, அதுதான் இந்த சமுதாயத்தினுடைய எழுச்சியை தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்படி தொடர்ச்சியா இந்த மக்களை நாம கொண்டு வந்துருக்கோம். 5000 கிராமத்துக்கு நேரடியாக போய் அழைப்பு கொடுக்கணுங்கிறது எங்களுடைய திட்டம். ஒரு 1500 1700 கிராமத்துக்கு நேரடியாக போயிருக்கோம். எத்தனையோ இடர்பாடுகள், ஏன்னா இங்க பெரியவங்களா இருக்கிறனால சொல்றேன், ஒவ்வொரு பகுதிக்கும் போகும்போது இன்னைக்கு காவல்துறை கூட வராங்க. இந்த தொகுதிக்குள்ள சிவகங்கை முஸ்லிம் தொகுதிக்குலாம் போகும்போது காவல்துறையும் வரமாட்டாங்க. ரொம்ப என்ன சொல்றது, முள்ளுமேல நடக்கிற மாதிரி தான். எந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகும்னு தெரியாது. நம்ம போறது, நம்ம பசங்க கத்திட்டு போவான், எழுச்சியோட போற கத்திட்டு போவான். எவ்வளவு தூரம் சொன்னாலுமே அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துடும். போன மாநாட்டுக்கெல்லாம் 2-3 கிராமங்களில் வண்டியை மறித்து நான் இறங்கி பேசலைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்படி நாங்கள் பயணிக்கிறோம். இந்த மக்களுக்காக அழைப்புகளை கொடுத்து விட்டா இங்கே நம்ம தம்பிக்கு கொடுத்துருவாங்க. என்ன 2 வேன் வர ஊரில் 1 வேன் வரும், அவ்வளோதான். ஆனால் நேரடியாக ஏன் போகணும்னு சொன்னா இந்த மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போகும்போது பெரும்பாலான கிராமங்கள்ல அடிப்படை வசதிக்கே ஏங்க வச்சிருக்காங்க இத்தனை ஆண்டு காலத்துல. அப்ப நாங்க ஒவ்வொரு பகுதிக்கு போனப்ப திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில எஸ்கொடைங்கிற ஒரு ஊர், 1300 தலைவர்கள் உள்ள ஊரு. அங்க போயிட்டு எதாச்சியா தாய்மார்கள்லாம் 100 நாள் வேலை முடிச்சு வராங்கன்னு பேசுற பாருங்க, அவ்வளவு வேதனை குரல். எங்களுக்கு 100 நாள் வேலை தரதில்லை, ஏன் என்ன காரணம் கேட்கும்போது அங்க பஞ்சாயத்து தலைவர் இருந்து செயல்பட்டா எவ்வளவு ஆதிக்கம் செய்வாரோ அதை விட மிகப்பெரிய ஆதிக்கத்தை பஞ்சாயத்து கிளர்க்கு செய்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தன வேலை கிடையாது. அந்த யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்கள மிரட்டுறது. நாங்க சொல்லிட்டு வரேங்க, 1300 பேரும் உன்னைய பஞ்சாயத்து கிளர்க்கு ஆபீஸ்க்குள்ளே வச்சு 1300 குத்து விட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் கேட்டோங்க. அடுத்த நாள் அந்த பஞ்சாயத்துல காவல் நிலையத்துக்கு போறாரு. என் மேல புகார் கொடுங்க, தேவையில்லாத பிரச்சனையை இழுத்துக்காத, என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிருன்னு சொல்லி காவல்துறை அறிவித்திருக்காங்க. உடனடியா இப்ப PDO ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாச்சு. அந்த PDO என்ன கோரிக்கை கிளர்க்க மாத்தணுமா, முதல்ல அவனை தூக்கிடுங்க, உதாரணம் வரட்டும், மனிதாபிமானமா நடந்து சொல்லணும். யார் எந்த சமூகத்தின் மீது நமக்கு வெறுப்பு கிடையாது. நாம பெரும்பான்மையான சமூகம், நாம பெரும்பான்மையான இடத்துல எந்த இடத்துலயும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்ததே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க சிறுபான்மை சமூகத்தெல்லாம் அரவணைச்சிட்டு போற சாதி தான் இது. என்ன காரணம்னே தெரியல, இந்த குணம் இருக்கிறதுனாலதான் என்னமோ தெரியல நம்மளை அரசியல்ல விட மாட்டான். இதெல்லாம் கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. அது அதிமுகவா இருக்கலாம், திமுக, யாரையா இருந்தாலும் கேள்வி கேட்டு அங்க இருக்கக்கூடிய முத்திரர்களுக்கு
உரிய அந்த கட்சியில அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கறது தான் எங்களுடைய வேலை. அதனாலதான் இந்த மாநாடு, அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாடு. நாங்கள் பெரும்பான்மையார் இடத்துல அதிமுகவிலையோ திமுகவிலையோ ஏதோ ஒரு கட்சியில எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்க. நாடார் பெரும்பான்மையா இருந்தா நாடாருக்கு தரீங்க, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், மந்திரி. வன்னியர் பெரும்பான்மையா இருந்தா இதையே ஃபாலோ பண்றீங்க. ஏன் முத்திரையர் பெரும்பான்மையார் இடத்துல மட்டும் மாவட்ட செயலாளர் வேற ஆளு, மந்திரி வேற ஆளு, சட்டமன்ற உறுப்பினர் வேற ஆளு? இதை இனிமே மாத்த போறோம். ஒரு முத்திரையர் பெரும்பான்மையார் தொகுதியில அதிமுகவிலேயோ திமுகவிலேயோ வேற கட்சிக்கு வேற சிறுபான்மை சமூகத்தை போட்டாங்கன்னு சொன்னா எல்லா கிராமத்திலையுமே உள்ள நுழைய விடக்கூடாதுன்னு சொல்லலாம். இது நமக்கான அரசியல். அதிமுகவில் இருக்க முத்திரைகளை காக்கலாம், திமுகவில் இருக்க முத்திரைகளை காக்கலாம். எங்களுக்கான அரசியலை எங்கள்கிட்ட கொடுங்க. இது நியாயமான கோரிக்கை. இது மாதிரி நிறைய விஷயங்களை அந்த மாநாட்டில் பேச போறோம். எதுவுமே தவறு கிடையாது. நாம கேட்கறது நியாயமான கோரிக்கை தான் நம்ம முன்வைக்க போறோம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கணும் அதிமுகவும் திமுகவும். அதே போல எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை வச்சுக்கிட்டு வன்னியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காகவும் வன்னியர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவங்களை சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சி பிரதிநிதிகளை கூட்டணியில வச்சுக்கிட்டு சீட்டு கொடுத்து நான் சொல்றேன். அதே போல பறையர் சமூக மக்களுக்கும் அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஒரு 3 எம்எல்ஏ 2 எம்பியை உள்ளாட்சி பிரதிநிதிகள் 2000 பேர் 3000 பேரை கூட்டணிங்கிற பேரில் உருவாக்குறீங்களோ அதே போல இந்த சமூகத்துக்குமான உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும் 26க்கு பிறகு. இதெல்லாம் வலியுறுத்தி பேசுறதுக்காக தான் இந்த மாநாடு. நீங்க எல்லாமே வந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழக கட்சி சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிந்து கொண்டு நமக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெற திருச்சியை நோக்கி வாங்க. ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை தான், விடுமுறை நாள். அதில் தான் மாநாடு வச்சுருக்கேன் பாருங்க. நம்மளால ஒர்க்கிங் டேல கூட மாநாடு நடத்த முடியல, லீவு நாளில் தான் நடத்த வேண்டியிருக்கு பாருங்க. என்னைக்கு நாம விடுமுறை அல்லாத நாட்களில் மாநாடு நடத்தி வெற்றி பெறுகிறோமோ இன்னும் அரசியல் அதிகமாக இருக்கும். அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரிதான், லீவு நாளில் தான் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் இந்த மக்கள் திரள கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் மாநாடு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். எல்லாரும் வரணும். இங்க இருக்கவங்க நிறைய பேர் அழைச்சிட்டு வரணும். இங்க இருக்கவங்க மட்டும் வரணும் இல்லை, நிறைய பேர் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு நமக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்க உங்களை அன்போடு அழைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அத்தனை பெரியோர்களுக்கும் கிராம பெரியோர்களுக்கும் கட்சியை சேர்ந்த அத்தனை பேருக்குமே எங்களுடைய நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.